நம்ம முடவாட்டுக்கால் சூப் குடிச்சா போதும், உடம்பெல்லாம் பறந்தே போயிடும். இந்த மாதிரி கொட்டாங்குச்சி தான் நம்ம வந்து சூப் சர்வ் பண்ணுவோம். நம்மள்ட்ட ஆடாதொடை, சிறு குறிஞ்சான், இந்த மாதிரி 54 வகையான சூப் இருக்கு. இந்த கடையில இருக்கிற டிஷ் எல்லாம் பார்த்து என்னாலே நம்ப முடியலங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். வெத்தலை டீ நறுக்குன்னு இருக்குப்பா. ஆக்சுவலா நான் சென்னை போகும்போது இந்த ஒரு போர்டை பார்த்தோன்னே அப்படியே சட்டுன்னு வண்டியை நிப்பாட்டிட்டேன். உள்ள போனா இன்னும் ஷாக்கு. அப்புறம் திருச்சிக்காரங்க மேல இந்த கடைக்காரங்களுக்கு அவ்வளவு அக்கறை இருக்குன்னு நினைக்கிறேங்க. ஏங்க எவ்வளவு வெரைட்டிஸ், அதுவும் கொடுக்கறதெல்லாம் ஒன்லி நேச்சுரல் அண்ட் ஹெல்தி ஃபுட்ஸ் தான். நம்மள்ட்ட வந்து ரெகுலர் டீ எல்லாமே இருக்கு, மூலிகை டீ இருக்கு, அப்புறம் வெண்ணிலா அண்ட் சாக்லேட் டீ இருக்கு. முக்கியமான விஷயம் என்னன்னா கருப்பட்டியில செஞ்ச கோல்டு காஃபி நம்மள்ட்ட மட்டும்தான் இருக்கு. இவங்க பணியாரத்துக்கு தர அந்த வெங்காய சட்னியோட சேர்த்து சாப்பிட்டாலும் சரி, முழு பருப்பை போட்டு வர கிறிஸ்பி வாழைப்பூ வடையும் சரி, நான் குடிக்க போற அந்த வெத்தலை டீக்கு ஒரு பெர்ஃபெக்ட் காம்போ தான். அப்புறம் இங்க ஸ்பெஷலே 16 மூலிகையில செஞ்ச ஒரு காஃபி நல்லா தொண்டைக்கு எதமா இருந்ததுங்க. என் லைஃப்ல நான் இந்த சூப்பை மறக்க மாட்டேன். ஜவ்வு மாதிரி வர இந்த நீர் முள்ளி சூப்புங்க, கொழகொழன்னு இருந்தாலும் பயங்கரமா இருந்ததுங்க குடிக்கிறதுக்கு. அப்புறம் மலை பிரதேசத்துல கிடைக்கிற முடவாட்டுக்கால் சூப்பு தான் இங்க மெயின் ஸ்பெஷாலிட்டியே. இது பார்க்க ஆட்டுக்கால் மாதிரி இருக்கும் அண்ட் எலும்பு ஸ்ட்ரென்த் ஆக்குறதுல த பெஸ்ட் மெடிசன்ல இது ஒண்ணுங்க. சூப்ல இஞ்சி பூண்டு சேர்த்திருப்பாங்க, ஏன்னா ஆட்டுக்கால் சூப்பு குடிக்கிற அதே ஃபீலை கொடுக்கணுன்றதுக்காக. அப்புறம் இவங்க ஏட்டு நாட்டு பசும்பால்ல செய்யற திரட்டி பால் லட்டி, அப்புறம் இவன் நாட்டு சர்க்கரையில செஞ்ச அல்வா, லட்டு, இந்த மாதிரியுமே நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு. அப்புறம் பூண்டு முறுக்கு, வெங்காய முறுக்கு, இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டமுமே நிறைய வச்சிருந்தாங்க. இதெல்லாம் திருச்சி சென்னை ஹைவேஸ் கொனலைக்கு முன்னாடி ஹோட்டல் ஆரியஸ் வரும். அதுக்கு பக்கத்திலே அயிலுங்கிற இந்த இயற்கை உணவகத்துல தான் கிடைக்குது. சோ திருச்சி டு சென்னை போறவங்க ஸ்பாட்டை மிஸ்ஸே பண்ணிடாதீங்க.